எல்லாம் பண்றீங்கடா டே, செம்மையா பண்றீங்கடா. அது எப்படிடா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றீங்க? வாரம் நீங்களே இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸா வெளியே விட்டுட்டு அந்த நியூஸ் அப்புறம் நீங்களே மாத்திக்கிட்டு மக்களை கிறுக்காய் இந்த எபிசோட பார்க்க வச்சு எப்படி பண்றீங்க? எனக்கு சுத்தமா ஐடியா இல்லையா. நான் போன வாரமே இதை கொஞ்சம் கவனிச்சேன். என்னடா அபிஷியலா நியூஸ் கொடுக்குற எல்லாருமே தப்பா நியூஸ் கொடுக்குறாங்களே, அது சோர் சைட்ல தான் வருதான்னு பார்த்தா சோர் சைட்ல தான் வருது. ஆனா சோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வேணும்னு சொல்லி ஃபேக் ஒரு நியூஸை கொடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ண வச்சு மக்களை கிறுக்காக்கி மக்களை ஹைப் ஆக்கி அதுக்கப்புறம் உண்மையான நியூஸை வெளியே விடுறாங்க. இதே தான் இப்போ நடந்துச்சு. போன வாரமும் இதே மாதிரி தான் சாச்சனா எவிக்ட்னு சொல்லி பயங்கரமா நியூஸ் வந்துட்டு இருந்து மக்கள் ஹாப்பி மோடுக்கு போனாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே எவிக்ஷனை மாற்றி விட்டாங்க. இந்த வாரம் அதே மாதிரி டபுள் எவிக்ஷனே வைல்ட் கார்டு உள்ள வராங்க, கண்டிப்பாக 2 பேர் வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இதுல இருந்து 2 பேர் வெளியே போக போறாங்க. தர்சிகா அவுட்டு, சாச்சனா அவுட்டு, இவங்க 2 பேர் கண்டிப்பாக அவுட்டுன்னு சொல்லி நியூஸை விட்டாங்க. அதை பத்தி நம்ம வீடியோ பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. ப்ரோ வைல்ட் கார்டு உள்ள வராங்களா, ரயான் யாரும் அவங்க பேர் என்ன, ஆர்னோ வந்து உள்ள வராரு, அதனால ட்ரிபிள் எக்ஷன் வைக்க போறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. சரின்னு சொல்லி அதே நம்ம பேசுறோம். ட்ரிபிள் எக்ஷன் வாய்ப்பு கம்மியா இருக்குமே, பட் எப்படின்னு பார்த்தா வைல்ட் கார்டு ஒரு காரணம் வச்சு சொல்றாங்க. சரின்னு அதையும் பேசினேன். கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுதா ப்ரோ? இவங்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வெளியே விடுறாங்க, வேணும்னு சொல்றாங்க. இதே தான் அந்த ஆனந்தி பிரச்சனையும். நான் ஆனந்திக்கான ஒரு பிரச்சனை ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு, வீட்டுக்குள்ள அடிப்படை நடந்துட்டு, கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சண்டை வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவுமே இதே மாதிரி தான் நியூஸ் விடுவாங்கல்ல, அஃபிஷியலா உள்ள கிடைச்ச நியூஸ் வெளியே விடுவாங்கல்ல, அந்த ஆட்கள் சில பேர் போட்ட ஒரு நியூஸ் தான். அது பார்த்தா நடக்கவே இல்லை. கேட்டால் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து மக்களை கிறுக்காக்கி ஹைப் ஆக்கி இந்த மாதிரி ஒரு நியூஸை போட வைக்கணும்னு சொல்லி போட வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பாருங்க, காலில் இருந்து அப்படி ஒரு எக்ஷன், இப்படி ஒரு எக்ஷன், அப்படி இப்படின்னு கடைசியில் இந்த நாய்க்குட்டியை வெளியே அனுப்பியிருக்காங்க. அதான் நம்ம வர்ஷினி அக்கா நாய்க்குட்டி வேணுமா ஓன்னு குலைச்சாங்களே, அந்த அக்கா வெளியே அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த அக்கா வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த அக்கா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணுதா? இல்லையா, எதுவுமே பண்ணலையா? ஏடா நேத்துக்கான அந்த டாஸ்க்ல ஏதோ வாய் பேசிட்டாங்க. ஏன்னா அந்த டாஸ்க்ல மட்டும் தான் அவங்களால பேச முடியும், மற்ற நேரம் பேச முடியாது. அவ்வளோ தைரியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அவங்கள தூக்கி ஒண்ணுதான், தூக்காம இருக்கிறது ஒண்ணுதான். எதுக்கு கேட்டா இதுல ஒரு புது முட்டு வேற. சாச்சனா தர்சிகால இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பேசுறாங்க. அவங்கள வச்சு வரப்போற நாட்கள்ல சண்டைகள் வரும், அதனால உள்ள வச்சிருக்கலாம். அப்போ ஓட்டின் அடிப்படை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஓட்டு அப்படி நீங்க கவனிக்க போறதே இல்லை கடைசி வரதுக்கு. அப்படித்தானே இந்த சீசன் அவ்வளவுதான் ப்ரோ. இவர் எனக்கு தெரிஞ்ச இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா, ஒன்னு எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே எபிசோட்ல இந்த பல்லாக்கு தூக்கிட்டு வருவாரு. பல்லாக்கு தூக்கிட்டு வந்துட்டு எனது பெண்ணுக்கு பல்லாக்கு இல்லை சொன்னவர்கள் முன்னாடி வாங்க, என்னப்பா பல்லாக்கு இல்லைன்னு சொன்னீங்களா, இப்ப பாரு நான் புதுசா ஒரு பெரிய பல்லாக்கு கொண்டு வந்திருக்கேன், இப்போ என் பொண்ணை தூக்கி வச்சு நான் ரவுண்ட் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பல்லாக்குல கூட்டு வச்சு ரவுண்ட் அடிச்சாலும் அடிப்பாரு. சொல்ல முடியாத நண்பர்களே, பண்ணாலும் பண்ணுவார். அடுத்தது 5 ஜாம் பாக்கெட்டு, ஜாம் இல்லைன்னு சொன்னீங்களா, 5 ஜாம் பாட்டல் கொடுத்து அனுப்புறேன், என் பொண்ணுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுங்கன்னு சொல்லி அதை பண்ணாலும் பண்ணுவாரு. புதுசா வீட்டுக்குள்ள 5 ஸ்டார் டாஸ்க் வைக்கிறானோ, ஏன்னா பொண்ணு கேட்டுட்டே இருந்துச்சு 5 ஸ்டார்னு, அதுக்காண்டி சும்மா ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கா அப்படின்னு. என்னடா நீ எனக்கு புரியலடா, இந்த சீசன் எதடா பேஸ் பண்ணி கொண்டு போறீங்க? வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்ல ப்ரோ, ஆனா ஃபேக்கான நியூஸை போட்டு 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 மக்களை கிறுக்காக்கியே கொண்டு போறாங்க. இந்த ப்ரோமோ பாருங்க, இந்த கிரியேட்டிவ் ஒன்று மாதிரி இருக்கான நல்லா தெரியுது. அவங்ககிட்ட கிரியேட்டிவ்லாம் இல்லை, ஆனால் மக்களை எப்படி கிறுக்காக்கி பார்க்க வைக்கலான்னு ஒரு கிரியேட்டிவ் இருக்கு. ப்ரோமோவில் ஒன்று போடுறானு ப்ரோ, அப்படி பயங்கரமா டக்குன்னு கட் பண்ணி ஒன்று போடுறானு. அதை எபிசோட்ல போய் பார்த்தா 10 செகண்ட் கூட இருக்க மாட்டேங்குது. அந்த ப்ரோமோ கட்ல இருக்கிற அந்த 10 செகண்ட் தான் எபிசோட்ல இருக்கு. ஆனா பயங்கரமா பிஜி எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள ஏதோ பெருசா சண்டை நடக்கிற மாதிரி காட்டிடுறானு. நம்மளும் ரொம்ப ஆர்வமா எபிசோட்ல போய் எட்டி பார்த்தா இருக்க மாட்டுக்கு. எனக்கு புரியலையே, எனக்கு சுத்தமா புரியலையே எதை பேஸ் பண்ணி கொண்டு போறீங்கன்னு. ஓட்டுக்கள் தர்சிகாக்கு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா, மேபி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு நாட்கள் அந்த நெகட்டிவ் கண்டென்ட் வருதோ அந்த நெகட்டிவ் கண்டென்ட் வச்சு ஃபேக்கான நியூஸ் போட்டு அதை வச்சு ஃபேக்கான ப்ரோமோ போட்டு எபிசோட் எப்படியா ஓட்டி 100 நாட்கள் ஓட்டிலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா மற்றபடி இந்த வீடியோவில் கண்டென்ட்லன்னு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், அப்போ இந்த ஒயில் கார்டு ஒன்று சொல்கிறீங்க, அங்கிட்ட ஒருத்தர் ஸ்டோரிலாம் போட்டுட்டு இருக்காரு ஒயில் கார்டு கன்ஃபார்ம்னு. வீட்டுக்குள்ளே இப்போ 19 பேர் இருக்காங்க, ஒருத்தர் எடுத்தால் 18 பேர் தான் இருப்பாங்க. 18 பேர் இருக்கும் போதும் ஒருத்தரை எப்படி நீங்கள் உள்ளே அனுப்ப முடியும்? இன்னும் 7 வாரங்கள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 7 வாரங்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி டாஸ்க்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபேமிலி டாஸ்க்கில் 7 வாரங்கள் கழிச்சு 8வது வாரத்துக்கு அப்புறம்லாம் ஃபினாலே வந்துடும். இன்னும் 4 வாரங்களில் இது வருது, ஃபேமிலி டாஸ்க் வருது. 4-5 வாரங்களில் ஃபேமிலி டாஸ்க்கு. அதுக்கு இடையில வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவிக்ஷன் வைக்க மாட்டீங்க, பெருசாக எவிக்ஷன் இருக்காது. ஏன்னா ஃபேமிலி டாஸ்க் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வாரம் ஃப்ரீயாக விடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டு ஃபினாலே வரும். அப்போ நீங்கள் எப்படி எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்ப போறீங்க? எனக்கு புரியலையா? அப்போ ஒயில் கார்டு இருக்கா இல்லையா? இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இல்லை, ட்ரிபிள் எவிக்ஷன் இல்லை, ஒரே எவிக்ஷன். 18 பேர் இருப்பாங்க. 18 பேர் இருந்தாலுமே இன்னொரு புதுசாக உள்ள ஒயில் கார்டு போனாலும் 19 பேர் இருப்பாங்க. 19 பேரை எப்படி அனுப்புவீங்க? சரி ஒயில் கார்டு போலனே வச்சுப்போம், 18 பேரை எப்போ அனுப்ப போறீங்க? தொடர்ந்து 2 போடுவீங்களா?
ரெண்டா போட போறீங்க. எனக்கு புரியலையே நண்பர்களே. இவனை எதை பேஸ் பண்ணி கொண்டு போறோம்? கிரியேட்டிவ் டீம் என்ன மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கானு, எதை கண்டென்ட்டை பேஸ் பண்ணியிருக்கானு, அடுத்தடுத்த வாரங்களுக்கு எதை பேஸ் பண்ணி கொண்டு எதுவுமே தெரியலையே. ஆனா ஒன்னு தெரியுதுடா, நீங்க ஃபேக்கான நியூஸ் ஃபேக்கான ப்ரோமோ போட்டே இந்த சீசனை ஓட்டணும் முடிவு பண்ணிட்டீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா 5 ஸ்டார் கொடுத்துருக்கீங்கன்னா நாளைக்கு டேரி மில்க் கொடுங்கடா, நாளைக்கு டேரி மில்க் கிண்டர் ஜாய் இந்த மாதிரி எல்லாம் கொடுங்க. தின்னுட்டு உட்காந்துருக்கட்டு வேற என்ன பண்ண போறீங்க? வேற எதுவும் பண்றதுக்கான விஷயங்கள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடும் நாளைக்கான எபிசோடும் ஸ்கிப் பண்றதே நல்லது. ஏன்னா எவிக்ஷன்ஸ் இல்லையா, எவிக்ஷன் இந்த மாதிரி வர்ஷினி மட்டும் வச்சுட்டானுவேன். வர்ஷினி மட்டும் எவிக்ஷனா இதுக்கப்புறம் பெருசா உள்ள கண்டென்ட் இருக்குமானா இருக்க போறது இல்லை. கண்டிப்பா இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. பல்லாக்கு மேட்ரு, 5 ஸ்டார் மேட்ரு, அப்போ வேற என்ன மேட்ரு இருக்கு, நேற்று நடந்த இந்த ரோஸ்ட் மேட்ரு, அந்த மேட்ரு மட்டும் தான் இருக்க போது. இந்த ரோஸ்ட் மேட்ரு எனக்கு தெரிஞ்சு சாச்சனை கூட்டு பாராட்டினாலும் பாராட்டுவார். வேற லெவலில் பேசணுமா, நீ விஷம் குடின்னு சொன்னலாம் வேற லெவலு, வயிற்றுச்சல் அங்கே போய் கொட்டுன்னு மரியாதை இல்லாமல் பேசின தெரியுமா, சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக பேசினாலும் பேசுவார், பண்ணுவாருங்க இவர். எனக்கு தெரிஞ்சு முடிச்சு விட்டானுவேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இந்த சீசன் மண்ணு, முக்கியமாக ஹோஸ்ட் இருக்கிறதுல பெரிய மண்ணு. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ, டீம் பண்ணுறதா நம்ம பண்ண முடியும், டீம் பண்ணுறதான் பண்ண முடியும். இருந்தாலும் ஹோஸ்ட் சைடில் ஒரு டீம் வச்சிருப்பாங்கல்ல, வீட்டுக்குள்ள எப்படி ரிவ்யூ பண்ணோம், வீட்டுக்குள்ள என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்திருக்கு, அதை எப்படி வீக்கெண்டில் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி ஒரு டீம் வச்சிருப்பாங்களே, அந்த டீம் என்ன ஆணி பிடிங்கிட்டு இருக்கு, அந்த டீம் என்னப்பா ஆணி பிடுங்குது. அதெல்லாம் இப்போ வாரம் நாங்களும் பார்க்குறோம். வீட்டுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களை பேசுவாங்க, இல்லவே இல்லை. சரி இந்த வாரம் இது நான் நீங்கள் எதுவுமே பேசுவானப்பா, நீ ரோஸ்ட் கூட பண்ணிக்கோ. இந்த சாப்பாடு விஷயங்கள்ல ஆண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நேற்று ஒரு திருட்டு கூட்டம் என்ன பண்ணினா, வீட்டுக்குள்ள ரெண்டு டீமுக்கான பொருட்களையும் மாற்றி எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த விஷயத்தை ஒரு தட்டி கேட்பாரா? அந்த விஷயத்த இவர் தட்டி கேட்பாரா மாட்டாரா? எனக்கு அது தட்டி கேட்பாரா மாட்டாரா? எனக்கு அதுதான் கொஸ்டின். ஏன்னா சொல்ல முடியாது. அதுலயுமே சாச்சனக்கான லிங்க் லைட்டா இருக்கணும்னு கேட்க மாட்டாலும் விடலாம். ஆனா அதையும் ஒரு தட்டி கேட்கலனா இவரை விட கேவலமான ஹோஸ்டை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிடாம இருக்கானு தெரியுமா? ஆண்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிடல. ஏன்னா கிராசரிஸ் இல்லை, இன்னும் 2 நாள் சமாளிக்க வேண்டியிருக்கு. திங்கக்கிழமை தான் வரும், 2 நாள் சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு காலையில் சாப்பிட வேணாண்ணா, அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், மத்தியானம் லஞ்ச் டேரக்டாக சாப்பிடலாம்னு சொல்லி ஆண்கள் அதிகமாக சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் அவர் தட்டி கேட்பாரா? இப்போவும் இல்லை. இப்போ என் பொண்ணு ஒரு டீம் அமைச்சு நைட் ஒன்று சமைச்சு சாப்பிட்டாங்க, அது வேற லெவலில் இருந்துச்சு, பாராட்டக்கூடிய விஷயங்கள். பட் அடுத்த நாட்கள் இதுக்கப்புறம் இது பண்ணாதீங்க, வரப்போகிற நாட்கள் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரியலப்பா. இவர் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. வர்ஷினியெல்லாம் எவிக்ட் பண்ணி ஒரு கேமும் மாற போறது இல்லைங்கிறதா உண்மை. வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று தான். அது எதுக்கு இவனை பண்ண போறான்னு தெரியும். 5 ஸ்டார் டச் கொடுத்துருக்காங்களா, எல்லாருக்கும் ஒரு 10-15 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 10-15 5 ஸ்டார் திருட்டு என்ன சுகர் வந்து சாப்பிட போறாங்களே இவன் எல்லாம். எதுக்கு இவ்வளோ 5 ஸ்டார் ஃபர்ஸ்ட்? இல்லை இந்த சாச்சனை எப்பவும் போல ஒவ்வொருத்தட்டே போய் பிச்சை கேட்குது. ஏப்பா நீயே 10 5 ஸ்டார் வச்சிருக்க, கையில் 10 5 ஸ்டார் அந்த பொண்ணு வச்சிருக்கு, 10க்கு கூட தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தரே எனக்கு 5 ஸ்டார் கொடு, 5 ஸ்டார் மொத்த சாக்லேட் திருட்டு வீட்டுக்கு போகணும், சுகர் பேஷண்டா தான் போகணும் எனக்கு தோணும். இந்த டாஸ்க்குக்கான ஐடியாவுமே அவராக தான் இருக்கும். யாரு? மகாராஜாவாக தான் இருக்கும். அவர் தான் இந்த ஐடியா பண்ணியிருப்பார். என் பொண்ணு பாவம் ரொம்ப 5 ஸ்டார் ஆசையில் இருக்கா, ஒரு டாஸ்க் வைங்க, ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு பயங்கரமாக கொடுங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவர் தான் ஐடியா பண்ணியிருப்பார். சொல்ல முடியாது, ஸ்பான்சர் அவர் பண்ணியிருப்பார். சூப்பராக பண்றீல், இப்படியே பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட் மண் அப்படிங்கிறதுல தெரிஞ்சு விட்டது. இவர் ரோஸ்ட் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதே எப்படி பண்றாருன்னா ரோஸ்ட்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால முடிஞ்சு போச்சு, சோலி முடிச்சிட்டானே. தர்சிக்காக்கான அந்த உப்பு மேட்ரு வருமானு தெரியல, இந்த திருட்டு மேட்ரு வருமானு தெரியல, இந்த ரோஸ்ட் மேட்ரு எதுவுமே வரப்போறதில்ல. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வருஷத்துக்கான எவிக்ஷன் ஃபேரா அண்ட் ஃபேரான்னு கேட்டீங்கன்னா அது ஃபேர் தான். அதுக்கு ஓட்டுகள் இல்லைங்கிறது உண்மைதான், ஃபேர் தான். அதனால எனக்கு என்னன்னா அந்த இடத்துல தர்சிகா வச்சு எவிக்ட் பண்ணிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களும் இப்போ அடுத்த இவங்க யோசிக்கிறது அப்படிதான் யோசிக்கிறாங்க. இப்போ தர்சிகா கிட்ட இருந்து லவ் கண்டென்ட் வருது, அந்த லவ் கண்டென்ட் வச்சு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒரு 4-5 நாட்கள் ஓட்டலாம், இன்னும் ஒரு 2 வாரங்கள் ஓட்டலாம். சொல்ல இந்த பொண்ணு உள்ள இருக்கட்டு, அந்த பொண்ணுக்கான நேம் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, அது உள்ள இருந்து அடி வாங்கிட்டே இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் முடிச்சுட்டாங்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் தான்.